ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம், அவன் எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்னும் எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப்பாக பார்த்துக்கோங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இருந்த வின்னிங் ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பேட்டர்ன் என்னென்னா டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏபி பாருங்கள் 73 ஓகேவா. ஏபி 73, ஏசி ஒரு 75 ஓகேவா. 73க்கும் 75க்கும் கேப்பில் ஒரு பிசி வந்து 74 குறையும். அது 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிப்பான்னு பார்த்தீங்கன்னா 74 ஒரு நம்பர் பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 24 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. 73க்கும் 75க்கும் கேப்பில் ஒரு 74 குறையும். அந்த 74க்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 24 அடிச்சிருப்பான். பி போர்டு மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருப்பான் ஓகேவா. எங்கே நிறுத்தணும் அங்கே தான் ஆரம்பிப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 02, ஏபி 02, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 04 ஓகேவா. அப்போ 02க்கும் 04க்கும் கேப்பில் ஒரு 03 குறையும். பிசி வந்து 03 குறையும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 03க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிப்பா சொல்லிட்டு தான் பிசி வந்து 53 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணால் எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவன் பவரில் அடிச்சிருப்பான். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக பவரில் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னா ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் பிசி 53. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஏசியில் வந்து 53 சொல்லி அடிச்சிட்டான். இதை மாதிரி தான் வின்னிங் எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிற பேட்டர்ன் தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பவரில் அடிச்சுட்டு போயிடுறான். வீடியோ போடுவோம் தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் நம்பர் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் எப்படி ப்ளே பண்ண உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது நிறைய பேர் வந்து மாற்றி ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கும் நல்லா இருக்குது பேட்டர்ன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி மட்டும் டீப்பாக பார்த்தோம் ஓகேவா. இந்த 1ஆம் தேதி ஒரு கேம் எடுக்கிறான்னா அது கண்டிப்பாக அதை 3 வாட்டி முடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி ஏசி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏசி மட்டும் பார்த்தீங்கன்னா 52 ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி ஒரு 52. இந்த 52ல் ஒரு நம்பரை மட்டும் ப்ளஸ் பண்ணால் 53 ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 52. இந்த 52ல் ஒரு நம்பரை மட்டும் ப்ளஸ் பண்ணால் 53. அந்த 53 தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு 35 அடிச்சிட்டான். ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை முடிச்சிட்டான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 52, 52ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 53. அந்த 53 தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 35 வந்து திருப்பி அடி முடிச்சிட்டான். ஏசிக்கு ஏசி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போது ஏசிக்கு ஏசி முடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே எங்கே முடிக்கிறோம் அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 45 ஓகேவா. 45ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 46 ஓகேவா. 45ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 46. அது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 நாள் ஓகேவா. 4 நாள் விட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா 46 திருப்பி 64 சொல்லி முடிச்சிருப்பான். பிசிக்கு பிசி முடிச்சிட்டான் ஓகேவா. 45 ஓகேவா. 45ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 46. அந்த 46 திருப்பி 64 சொல்லி முடிச்சிட்டான். பிசிக்கு பிசி வந்து முடிச்சிட்டான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 52, 52ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 53. அதை திருப்பி 35 சொல்லி முடிச்சிட்டான். ஏசிக்கு ஏசி முடிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 45, 45ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 46. அந்த 46 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 64 சொல்லி அடிச்சிட்டான். பிசிக்கு பிசி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ என்ன அடிக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 46 ஓகேவா. அப்போ 46ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 47. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 47 வரணும். அந்த 47 திருப்பி 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 74 வரணும் ஓகேவா. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 52 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண 53. அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து 35 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 45, 45ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ண 46. அது திருப்பி 64 சொல்லி பிசியில் முடிச்சிட்டான். இப்போ இங்கே ஏபி வந்து பார்த்தா 46. இந்த 46ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 47. அதை திருப்பி ஏபி வந்து 74 சொல்லி வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3ஆவது பேட்டர்ன் ஒருவேளை அவன் திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக அடித்தா 47. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 47 வரணும். அப்படி இல்லைன்னா 74 வரணும் ஓகேவா. அப்போ 47 வந்தால் என்ன வரும், 74 வந்தால் என்ன வரும் சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம் ஓகேவா. அப்போ ஏபி வந்து பார்த்திங்கன்னா 47 இல்லை 74 ஓகேவா. ஃபஸ்ட்டு 47 வந்தால் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா. அப்போ 47 வந்தால் பி போர்டு 7 ஓகேவா. அப்போ பி போர்டு 7 வந்தால் இந்த 7 வச்சு என்ன அடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கினா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 37. இந்த 37க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி என்ன பண்ணான்னா 87 ஓகேவா. 37க்கு ஒரு 87 ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. 37க்கு ஒரு 87 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு 67, ஒரு 67க்கு ஒரு 17 ஓகேவா. 2 பேர் முடிச்சிட்டான். அந்த பி போர்டு மட்டும் பவர் பண்ணுறான். சி போர்டு வந்து 7 காமனாக வச்சுட்டு பி போர்டு மட்டும் பவர் பண்ணுறான் ஓகேவா. 37க்கு ஒரு 87 முடிச்சிட்டான். 67க்கு ஒரு 17 முடிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தா ஒரு 27 ஓகேவா.
37க்கு ஒரு 87 அடிச்சிட்டான், 67க்கு ஒரு 17 அடிச்சிட்டான். அப்போ 27க்கு ஒரு 77 சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அது பெண்டிங் இருக்குது. இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. அப்போ நமக்கு ஏபி 47 வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பிசி 77 வச்சு 477 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்காக மட்டும் நான் சொல்லலை. இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 45, ஓகேவா? பிசி 45 கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 46, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபி 46, பிசி 45, ஏபி 46. அப்போ ஏசி ஒரு 47 வரணும், ஓகேவா? ஏசி ஒரு 47 வரணும். அப்போ நமக்கு ஏபி 47 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரை 477 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஓகேவா? 477, ஓகேவா? ஒரு வேளை 47க்கு பதிலாக ஏபி 74 வந்துச்சா என்ன வரும் அதையும் பார்த்துடலாம். ஒருவேளை எதுக்காக ஏபி வந்து 74 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி 74 வரணும் வாய்ப்பு இருக்குது. என்ன நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 43, இந்த 43க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 98, ஓகேவா? பிசி 43க்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் 43க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 98 சொல்லி முடிச்சிட்டான், ஓகேவா? அடுத்த மாதம் பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 29, அப்போ 29க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 74. அப்படியே ஒரு மாதம் விட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 74 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி 74 இந்த ஆங்கிலும் கரெக்டாக செட் ஆகுது, ஓகேவா? ஒன்று 74 வரணும், இல்லைன்னா அதை திருப்பி 47 வைக்கலாம். 47 வந்தால் தான் வந்து 477 சொல்லியாச்சு. ஒருவேளை 74 வந்தால் நமக்கு 3 நம்பரை என்ன வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 43க்கு ஃபுல் பவர் 98ன்னு வரும்போது இங்கே 29க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 74. அப்போ ஏபி 74 வரலாம். அப்போ ஏபி 74 வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியில் ஒரு 49 அடிச்சிட்டான், ஏசி 49 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 49 அடிச்சிட்டான். அப்போது நமக்கு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி 49 ஒன்று பெண்டிங் இருக்குது. அப்போது ஒரு பிசி 49 வச்சு 749 சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஏபி 74 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 749 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாருங்கள், சி போர்டு 0 வச்சு பாருங்கள். ஏசி ஒரு 50க்கு ஒரு 49 சொல்லி அடிச்சிட்டான், ஓகேவா? 50க்கு ஒரு 49 சொல்லி ஏசி முடிச்சிட்டான். அப்போ இங்கே 80 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ 80க்கு ஒரு 79 ஒரு நம்பர் 79 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ஏசி ஒரு 79 வரலாம். அப்போ 79 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 749 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ரெண்டுமே நல்லா இருக்குது, பாருங்கள். நீங்கள் வந்து சேனலை வந்து அப்படியே பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ஸிங் ஏதாவது போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு காமிக்காது, ஓகேவா? அடிஷ்னல் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் டெலிகிராமில் போடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 47, ஓகேவா? ஏபி வந்து 47, அப்படி இல்லை ஏபி வந்து பார்த்திங்கன்னா 74, ஓகேவா? 47 வந்தால் 477 ட்ரை பண்ணிக்கோங்க. 74 வர மாதிரி இருந்தால் 749 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.